சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடியே செவ்வந்தி, இவகிட்ட என்னடி பேச்சு? முதல்ல இவளை வெளியில போ சொல்லு. செவ்வந்தி, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீ நல்லா யோசிச்சு பாரு. நீங்க எல்லாரும் ஏன் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துருங்க. நல்லா பாத்துக்கிறேன், நல்ல சம்பளம் தரேன், கஸ்டமருக்கு தேவையான பிரியாணியையும் நம்ம கொடுத்துடலாம். என்னோட பிளானிங்கும் உங்களோட உழைப்பும் சேர்ந்தா நம்ம வேற லெவலுக்கு வந்துடலாம். என்ன சொல்ற? ஹலோ, உன்கிட்ட இப்ப யாராச்சும் கேட்டாங்களா எங்க பிரியாணியை வித்து கொடு, நாங்க உன் கம்பெனில வேலைக்கு சேர்றோம்னு? நீயா வந்து பெருசா சீன் போட்டுட்டு இருக்க? கிளம்பு. எங்க பிரியாணியை விக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். செவந்தி, நீ புத்திசாலின்னு நினைச்ச, அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். இவ்ளோ பிரியாணியும் வேஸ்ட் பண்ண போறியா, இல்ல என்கிட்ட கொடுத்து காசாக்கிக்க போறியா? பிசினஸ்னா பிசினஸா இருக்கணும் செவந்தி. தனிப்பட்ட விரோதம் இருக்க கூடாது. முன்னேறவே முடியாது. அதை யாரும் உனக்கு சொல்லி தரலையா? ஹலோ, பிசினஸ் பத்தி நீ ஒன்னும் எங்களுக்கு சொல்லி தர வேணாம். அதான் கிளம்பி போன்னு சொல்லியாச்சுல, இன்னும் என்ன பேச்சு? கிளம்பு. சிந்து, ஒரு நிமிஷம். அனி, எவ்வளவு பிரியாணி இருக்கோ அதை இவகிட்ட கொடுத்துருங்க. வாவ், குட் டெசிஷன் செவந்தி. என்ன சிந்து, உன் பாஸ் எப்படி புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்கா பாத்தியா? அதான் செவந்தி. என்ன, செவந்தி தான் சொல்லிட்டால, பிரியாணிலாம் அனுப்பி விடுங்க. மக்களுக்கு பசிக்கும் போது கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. நம்ம இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது. சீக்கிரமா அனுப்பி விடுங்க. செவந்தி, வேணா செவந்தி, அவளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நம்ம பேர் தான் கெட்டு போகும். இருக்கட்டும் சிந்து, வேஸ்டா தானே போகுது, கொடுத்துடலாம். அனி, கொடுத்துருங்க. எவ்வளவு அனுப்புனேன்னு கணக்கு போட்டு சொல்லு. ஈவினிங் செட்டில் பண்ணிடுறேன். காசெல்லாம் வேண்டாம் பூர்ணி, நீ ஃப்ரீயா எடுத்துட்டு போ. காசெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கு ஃப்ரீயா கொடுத்தோன்னு நினைச்சுக்கிறோம். ஹலோ, அப்படி பிச்சு போடுற வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம். எவ்வளவு பிரியாணி அனுப்புறீங்கன்னு கணக்கு போட்டு சொல்லுங்க. ஈவினிங் செட்டில் பண்ணிடுறேன். அனுப்பி வச்சிருங்க. கம்பெனில வந்து சேருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குலாம் இதெல்லாம் எங்க புரிய போகுது? செவந்தி, இவளுக்கு எதுக்கு பிரியாணியை கொடுத்துக்கிட்டு? அதுக்கு ரோட்ல போற 4 பேருக்கு கொடுத்தாலாவது ஒரு புண்ணியமாவது நமக்கு கிடைக்கும். கொடுக்காத செவந்தி, சொன்னா கேளு. ஏன் பாட்டி, காசு கொடுத்து தானே எல்லா பொருளையும் வாங்குறீங்க, காசு கொடுத்து தானே எல்லாரையும் வேலைக்கு வச்சிருக்கீங்க. அப்புறம் பிரியாணியை ஃப்ரீயா கொடுத்தா போட்ட காசு எப்படி திருப்பி வரும்? என்ன அப்பதான் நீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா கொடுப்பீங்க, டெய்லியுமா ஃப்ரீயா கொடுப்பீங்க? பூர்ணி, அப்படி டெய்லி ஃப்ரீயா கொடுக்கற அளவுக்கு எங்க நிலைமை ஒண்ணு மாறிடாது. நீ இப்ப இந்த பிரியாணி எடுத்துக்கிட்டு கிளம்பு. செவந்தி, இவளுக்கு எதுக்கு செவந்தி நம்ம பிரியாணி கொடுக்கணும்? முடியாது செவந்தி, இவளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நான் எங்க ஆசிரமத்துக்கே கொண்டு போய் கொடுப்பேன். அவங்களாச்சும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. சோ நீங்க பிரியாணி பிசினஸ் பண்ண வரல, சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. என்ன செவந்தி, போங்க போங்க போங்க, கொண்டு போய் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரியாணியை கொடுங்க. கேட்டாங்கன்னா இன்னைக்கு சேல்ஸ் ஆகல, மிச்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுங்க. ஹலோ, ஒன்னும் மிச்சம் ஆகல. இன்னைக்கு எங்க ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்னு நாங்க நேத்தே பிளான் பண்ணி வச்சதுதான். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டு பண்ணிருக்கோம். வாவ், என்னமா சமாளிக்கிற, என்னமா நடிக்கிற? எப்படி எப்படி ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா பிரியாணி பண்ணீங்களா? சூப்பர் சிந்து, சூப்பர். செவந்தி பாவம், பச்சை புள்ள, பொய் சொல்ல தெரியல. கொஞ்சம் பழக்கி விடுங்க. உன்கிட்ட இருக்கா, சரியா பொய் சொல்ல கூட அவளுக்கு தெரியலையே. நீதான் எல்லாத்தையும் கரெக்டா மறப்பல. பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா பிரியாணிய ஆப்போசிட்ல கொடுத்து விடுங்க. இல்ல நான் தான தர்மம் தான் பண்ணுவேன்னா இன்னில இருந்து டெய்லி ரெடி ஆயிக்கோங்க.
அப்பத்தா கைமணுங்கிற பேரை எடுத்துட்டு செவந்தி செந்து அறக்கட்டளை அப்படின்னு பேரை மாத்திக்கோங்க. நல்லா இருக்கும். வரட்டுமா? பாய். ஏங்க, என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் இது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நம்ம கையில பணத்தை பார்க்கும்போது அந்த ஃபீலிங்கே வேறங்க. ஸ்டார்டிங்கே நமக்கு இவ்ளோ கலெக்ஷன் ஆகுதுன்னா போக போக ஜாஸ்தி தாங்க ஆகும். அப்படி மட்டும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 2-3 மாசத்திலேயே இந்த ஏரியாவிலேயே நான் தான் பெரிய பிசினஸ் உமனா இருப்பேன். நீங்க வேணா பாருங்களேன். என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? பசிக்குது பூர்ணி, சாப்பிட போறேன். நானும் வரேன். பசிக்குது வேற. ஏய் பசங்களா, வாங்க சாப்பிட வாங்க. வாங்க தாத்தா, நீங்க சாப்பிடுங்க தாத்தா. அம்மா எங்களுக்காக சாப்பிட ஏதோ கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? என்ன கொண்டு வரா செவந்தி? தெரியல பாட்டி. மது, தெரியல. அம்மா வந்துட்டாங்க. அம்மா, அம்மா, இப்போதாம்மா உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். கொடுங்க. என்னம்மா வாங்கிட்டு வந்தீங்க? ஸ்பெஷலாலாம் ஒன்றும் வாங்கிட்டு வரலடா. இன்னைக்கு ஃபேக்டரியில நிறைய பிரியாணி மிச்சமாச்சு. அதனால கொஞ்சம் எடுத்துட்டு போய் சிந்து ஆண்டிக்கு தெரிஞ்ச ஆசிரமத்துல கொடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குங்கிறதுனால உங்களுக்கும் எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ்மா. மதுவக்கா, எனக்கு மூலிகை பிரியாணி, உங்களுக்கு மூங்கில் பிரியாணி. எனக்கு ஒரு மூங்கில் பிரியாணி கொடுங்க. சரி சரி, இரு கொடுக்கறேன். நாங்க ரூமுக்கு போய் சாப்பிடுறோம். வாங்க. மதுவக்கா, எனக்கு ஒரு மூங்கில் பிரியாணி கொடுத்துருங்க. அம்மாடி செவந்தி, நீ வாம்மா, கையோட உட்காந்து சாப்பிடு. வரேன் அத்தை. மாமா, இன்னைக்கு எங்க கம்பெனி பிரியாணி வேற லெவல் சேல்ஸ் மாமா. மொத்த பிரியாணியும் வித்துருச்சு.